ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல டேஸ்டான வாழைப்பழ ஹல்வா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பழ ஹல்வா நம்ம வீட்டில் இருக்க 2-3 பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வாழைப்பழ அல்வா செய்கிறதுக்காக நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை இப்போ கட் பண்ணி ஒரு ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு சில பீசஸ்லாம் அரையாமல் தான் இருக்குது. பரவாயில்ல, அது நம்ம வதக்கும் போது நல்லா மசிஞ்சிடும். இப்போ நம்ம வாழைப்பழம் அல்வா செய்ய ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த ஹல்வாவுக்கு நெய்யும் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 4-5 ஸ்பூன் நெய்யிலேயே இந்த அல்வா செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் நெய் யூஸ் பண்ணலைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 4 முந்திரியும் 4 பாதாமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த முந்திரியும் பாதாமியும் நான் எடுத்துடுறேன். இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த வாழைப்பழத்தை நல்லா நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கு. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் சர்க்கரை எதுவானாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை ஒரு கப்பில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹல்வாவில் சேர்த்துக்கலாம். ஹல்வாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் முதல்ல ஹல்வாக்குள்ளே இறங்கும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர்த்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய் பிரியிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வறுத்து வச்சிருந்த முந்திரியும் பாதாமையும் ஹல்வாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான வாழைப்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், ஹல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலேயும் நான் வறுத்தெடுத்த முந்திரி பாதாமை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பழ ஹல்வா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வீட்டில் செஞ்ச போது என் பசங்க இன்னும் இருக்காமான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வாழைப்பழ ஹல்வா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சர்க்கரை கூட யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.